நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் ஆகிற சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். அக்டோபர் 13, 1972 உருகுவேலேருந்து ஒரு ஏரோப்ளேன் சில்லிக்கு 40 பேசஞ்சர்ஸோட கிளம்புது. ஆனால் அது போகிற வழியில் அந்த ஃப்ளைட் கிராஸ் ஆகி ஆண்டியாஸ் மவுண்டனில் விழுது. ஆண்டியாஸ் மவுண்டன் தான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் கான்டினென்டல் மவுண்டன்ஸ் ரேஞ்ச். இந்த ஃப்ளைட் விழுந்த டைம் வேற ஃபுல்லாக ஸ்னோ இருந்த டைம். இதுக்கப்புறம் நடக்கிற 72 நாள் சம்பவங்கள் தான் இந்த சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக இது உண்மையாகவே 1972 நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஒரு சர்வைவல் ட்ராமாவாக இதை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்குறப்ப சில இடங்களில் நாமளே அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். பட் ஆக்சுவலாக அவங்க வாழ்ந்த அந்த 72 நாள் வாழ்க்கையை நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கொடூரமான வாழ்க்கையை தான் அந்த 72 நாளும் வாழ்ந்துருக்காங்க. மேக்கிங் விசுவல்ஸ், பிஜிஎம், ஒரு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த படத்தில் சேம. 1972 உண்மையாகவே அங்கே நடந்த விசுவலும் இந்த லாஸ்ட்டாக காட்டுவோம். மேக்கிங் விசுவல்ஸ், பிஜிஎம், ஒரு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே இந்த படத்தில் சேம. 1972